கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி திமுகவை பொறுத்தவரை சிறப்பு வாய்ந்ததாகும். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக குளித்தலை தொகுதியில் இருந்துதான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக திமுக கட்சியினர் மாறி மாறி வெற்றி பெற்று வந்துள்ள தொகுதியாகும். திமுகவை பொறுத்தவரை 2026 தேர்தலில் புதியவர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று பேசப்படுகிறது. அந்த வகையில் பல்லவி ராஜா பெயர் தொகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. குளித்தலை நகரமன்ற தலைவராக தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வருபவர் தற்போது திமுகவில் மாநில அளவில் விவசாய அணி பொறுப்பாளராக இருந்து வருகிறார். திமுகவினர் மட்டுமின்றி மாற்றுக் கட்சியினரும் மதிக்கப்படும் நபராக பேசப்படுகிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் போதே பரபரப்பாக இவரது பெயர் பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜியின் அன்பை பெற்றவர், தொகுதி மக்கள் மத்தியில் பிரபலமானவர் என்பதால் 2026 தேர்தலில் குளித்தலை தொகுதியில் திமுகவில் பேசப்படும் நபராக இருந்து வருகிறார். மகளிருக்கு கொடுக்கப்படும் நிலையில் இவரது மனைவியும் தற்போது குளித்தலை நகராட்சி தலைவராக உள்ள சகுந்தலா பல்லவி ராஜாவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கிறார்கள். திமுகவில் அடுத்து கேசி கலைமணி மாவட்ட கவுன்சிலராக பொறுப்பில் இருந்தவர். கரூர் மாவட்ட திமுக செயலாளராக உள்ள செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளராக இருப்பவர். குளித்தலை தொகுதியில் கலைமணியின் பெயர் பரபரப்பாக பேசப்படுவதை காண முடிகிறது. மகளிருக்கு ஒதுக்கப்பட்டால் கலைமணியின் மனைவி நளினி கலைமணிக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கிறார்கள். இவர் அதிமுகவில் இருந்தபோது குளித்தலை தொகுதி வேட்பாளர் நேர்காணலுக்கு 3 முறை அழைக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குளித்தலை யூனியன் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் நல திட்டங்கள் மூலமாக சிறப்பாக செய்து வந்ததால் பொதுமக்கள் மத்தியில் நற்பெயர் எடுத்தவர். 2026 தேர்தலில் குளித்தலை தொகுதியில் திமுகவில் பேசப்படும் நபராக நளினி கலைமணி இருப்பதை காண முடிகிறது. அதிமுகவில் குளித்தலை தொகுதியில் தொடர்ந்து 6 முறை போட்டியிட்டவர். சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் என்கின்ற பொறுப்புகளை வகித்தவர் பாப்பா சுந்தரம். இவரது மகன் கருணாகரன் தற்போது குளித்தலை கிழக்கு ஒன்றிய செயலாளராக பொறுப்பில் இருந்து வருகிறார். 1989 முதல் தனது தந்தைக்கு உதவியாக கட்சி பணி, தேர்தல் பணிகளை செய்து வந்த அனுபவம் இவருக்கு உண்டு. மாவட்ட செயலாளர் MR விஜயபாஸ்கரின் அன்பை பெற்றவர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் நம்பிக்கையுரியர் என்பது இவருக்கு கூடுதல் பலம் என்கிறார்கள். 2026 தேர்தலில் குளித்தலை தொகுதியில் அதிமுகவில் பேசப்படும் நபராக கருணாகரன் இருந்து வருகிறார். அடுத்து தோகமலை ஒன்றிய செயலாளராக இருக்கும் ரங்கசாமி ஆரம்பகால கட்சிக்காரர். தொண்டர்கள், நிர்வாகிகளிடம் எளிமையாக பழகுபவர். மாவட்ட செயலாளர் MR விஜயபாஸ்கரின் நம்பிக்கையுரியவர். எடப்பாடியாரின் தீவிர விசுவாசி என்கிறார்கள். இவரது பெயரும் தொகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. குளித்தலை தொகுதி அதிமுகவில் மகளிருக்கு ஒதுக்கப்படும் நிலையில் தோகமலை யூனியன் சேர்மனாக பதவி வகித்த லதா ரங்கசாமிக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் என பேசப்படுகிறது. இவர் சேர்மனாக இருந்தபோது திமுகவில் சேரும்படி நிர்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் கட்சி மாற மறுத்ததால் சேர்மன் பதவி பறிக்கப்பட்டது. 2026 குளித்தலை தொகுதியில் இவருக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் என்கிறார்கள்.